ரீசெண்டாக பார்த்துருப்போம் நம்ம குரூப் 4ல் கூட லோக்கல் கவர்மெண்ட் அது தொடர்பான ஸ்டடி கமிட்டிஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பண்டைய பிச்சுட்டு இருக்கிறப்ப பழைய பாலிட்டி புக் எடுத்துகிட்டு நான் அப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வராது, சார் நம்ம புக்கில் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டிங்லேயே வெறியேறும் தெரியுமா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் பாலிட்டி புக் எப்போ வரும், பாலிட்டி புக் எப்போ வரும், நம்மளும் என்ன பண்ண அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பல நாட்களில் பல மாத காத்திருப்பிற்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க இல்லையா, ஓஜிஸ் பேக். அந்த மாதிரி நம்மளுடைய டேஃப்னாலே என்ன அப்படின்னா ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தா பாலிட்டி. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக் லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தமிழுக்கு பாலிட்டி டாஃப் பாலிட்டி அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்கும். ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இன்னுமா என்ன யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அது எங்கேன்னு பார்த்தா நம்ம பாலிட்டி புக்காக தான் இருக்கும். அனைத்து தகவல்களும் ஒரு புக்கில் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம டாஃப் பாலிட்டி புக் அப்படி தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போன குரூப் 4ல் இதை கேட்ட ஒரு கொஷின். இந்த மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து கேட்பான் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பாலிட்டி புக்கில் இருக்கிற கண்டனை மட்டுமே படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட வேறு லெவலில் தயாராகிருக்கு நம்மளுடைய பாலிட்டி புக்கு. அது போக பொலிட்டிக்கல்னு பார்த்தா தாறுமாறாக கேட்குறான் நம்ம டிஎன்பிஎஸ்சி. இப்போ ஆரம்பிச்சிருக்கிற கட்சிகள் வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எப்பப்போ என்ன அப்படின்னா ஆரம்பித்தாங்க, அதோடைய முக்கிய தலைவர்கள் யார், அதோடைய சின்னங்கள் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்தானே அப்படின்னா ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி வந்தானே அப்படின்னா ட்ரெண்டிங்கில் கேட்டுட்ருக்கிறான். எப்போவுமே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ட்ரெண்டு தாங்க முக்கியம். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் கொஷின்ஸ் எடுக்கிறதுல நம்ம டாஃப் பாலிட்டி புக்கை அடிச்சுக்க ஆளே இல்லை.